தள்ளுவண்டி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 4 வத்தல், 4 வரமிளகாவை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பூண்டு. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொலைய வதங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற வத்தலை ஆட் பண்ணிடணும். வத்தல் வந்து நல்ல ப்ளஃபியாக கொஞ்சம் உப்பி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம அதை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்பு தான். தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டார்டிங்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொதி வந்துருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஆல்ரெடி நம்ம வதக்கிருக்கிறதுனால ஒரு கொதிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இட்லி கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம், தோசை கூடயும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தள்ளுவண்டி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 4 வத்தல், 4 வரமிளகாவை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பூண்டு. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொலைய வதங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற வத்தலை ஆட் பண்ணிடணும். வத்தல் வந்து நல்ல ப்ளஃபியாக கொஞ்சம் உப்பி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம அதை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்பு தான். தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டார்டிங்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொதி வந்துருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஆல்ரெடி நம்ம வதக்கிருக்கிறதுனால ஒரு கொதிலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இட்லி கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம், தோசை கூடயும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.